ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டூ ஃபுட் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே சுவையான இனிப்பு தோசை எப்படி பண்ணலான்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். மைதா 1 கப், 1 முட்டை, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், எண்ணெய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய், பழுத்த வாழைப்பழம் 1, துருவிய தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக முந்திரி பருப்பு, சீனி, ஏலக்காய் தூள். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் மைதா சேர்த்துக்கோங்க, 1 முட்டை சேர்த்துக்கோங்க, அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது, தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கலாம். மொத்தமாக 1/4 கப் அளவு தண்ணி தேவைப்படும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா இதை கலந்து விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும் நம்மளுக்கு. தோசை மாவுடையும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு, நெய் சூடானதும் அதில் ஒரு 5லேருந்து 8 முந்திரி பருப்பை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு வாழைப்பழத்தையும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. மிதமான தீயில் வச்சுட்டு வதக்குங்க. பழம் நல்லா மசியணும். பாருங்கள், பழம் எல்லாம் இந்த மாதிரி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துடலாம். அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்க்கலாம். சீனி உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செய்யலாங்க. சேர்த்துட்டு சீனி நல்லா கரையிற வரைக்கும் நல்லா இதை கலந்து விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரைஞ்சிருக்கணும். நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும் இந்த மாதிரி. இப்போ இது கூட நல்ல ஒரு வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்க்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விடுங்க. இப்போ அடுத்தது ஒரு தோசைக்கல் அல்லது ஒரு தவாவை நல்லா சூடு பண்ணிவிட்டு, சூடானதும் அதில் நம்ம கலக்கி வச்சுருக்கிற மாவுலேருந்து ஒரு கரண்டி சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்ததுக்கப்புறம் நல்ல மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா மெல்லிசாக விரித்து விடுங்க. இப்போ இதுக்கு மேலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக நெய் கூட சேர்க்கலாங்க, நல்ல வாசனையாக இருக்கும். இப்போது இது நல்லா வெந்திருக்கு. இதுக்கப்புறம் நல்ல லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கலாம். சேர்த்துட்டு நல்லா சதுரமான ஷேப்புக்கு நல்லா விரித்து விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி விரித்து விட்டதுக்கப்புறம் இதை நல்லா மடக்கி விடலாம். இந்த மாதிரி மடக்கி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி மடக்கினதுக்கப்புறம் இதுக்கு மேலே மறுபடியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்கலாங்க. மேலே எண்ணெய் சேர்த்தோன்னா வெளியே உள்ள லேயர் நல்ல மொறுமொறுன்னு கிடைக்கும், அதுக்கு தான். இப்போ இதை 1 நிமிஷம் நல்லா வேக வைக்கலாம். 1 நிமிஷம் ஆனதும் இது இன்னொரு பக்கத்துக்கு மாற்றி போடலாம். இன்னொரு பக்கம் 1 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. பாருங்கள், இப்போ 2 பக்கமுமே நல்லா வெந்திருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு தட்டுக்கு இதை மாற்றி வைக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே அருமையான இனிப்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெண்டும் நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி மடக்குனது, லாஸ்ட்டில் உள்ளது மட்டும் ரோல் பண்ணி எடுத்தது. உங்களுக்கு விருப்பமான மாதிரி இதை நீங்கள் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி காணிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், நம்ம வச்ச ஸ்டஃபிங் எல்லாமே இந்த தோசையோடய அழகாக ஒட்டி இருக்குது. சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க. இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.